ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிஷப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தலமாங்க. திருவிசைநல்லூரில் உள்ள சிவயோகிநாதர் திருக்கோயில் தாங்க. இந்த தலத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலமாக இருக்குங்க. இந்த கோயிலில் நந்தி கொடிமரத்துக்கு வெளியில் இருக்குங்க. அது ஏன் வெளியில் இருக்குன்னா, தல புராணத்தின்படி ஒரு பக்தரை காப்பாற்ற நந்தி தேவர் யமனை துரத்தி கோயில் கொடிமரத்துக்கு வெளியே அனுப்பியதால் இங்குள்ள நந்தி கொடிமரத்துக்கு வெளியே விட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நந்தியே ரிஷப வாகனமாக காத்து நிற்பதால் ரிஷப ராசிகளுக்கு இது விசேஷமான தலமாக இருக்குங்க. ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்கவும் வாழ்வில் சுப பலன் பெறவும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்புங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண் சாபம் நீக்கும் தலமாகவும் இருக்குங்க. இது பெண் பாவம் சம்மந்தப்பட்ட பழிகளை போக்க கூடிய ஒரு தலமாகவும் இருக்குது. இது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 43வது தலமாக இருக்குங்க. சம்பந்தரால் பாடல் பெற்ற தலங்க. இந்த தலத்தில் பைரவர் சதுர்கால பைரவராக இருக்காருங்க. கோயிலில் 700 வருடங்களுக்கு மேலான சூரிய ஒளி கடிகாரம் சுவற்றில் செதுக்கப்பட்டிருக்குங்க. அது இன்னமும் நிமிடங்களை கரெக்டாக காட்டுதுங்க. இங்கே பிரதோஷம், மகா சிவராத்திரி, சோமவார திங்கட்கிழமை போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்படுதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.